அன்பார்ந்த அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கான ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆடில் இருக்கக்கூடிய செவரொட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு சில இடத்துல இதுக்கு பேர் வந்து மதுரொட்டின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கிரேவி டைப்பில் செஞ்சு சாப்பிட்ணுங்க. செய்கிறது ரொம்பவே ஈஸி தான். அதே நேரத்தில் டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்குங்க. ஒரு குறைவான பொருட்கள் வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது வந்து என்னோடய அக்கா வந்து எனக்கு பேபி பிறந்திருக்கனால எனக்கு வந்து வாங்கி கொடுத்தாங்க, செஞ்சு சாப்பிட சொல்லி. நல்லா ஹீமோகுளோபின் நமக்கு நல்லா அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வாங்கி கொடுத்தாங்க எனக்கு. அதை வந்து நான் இன்றைக்கி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு ஆட்டோடைய அந்த மதுரொட்டி, செவரொட்டி, அதுவும் அது கூட கொஞ்சமாக ஈரலுங்க. இது ரெண்டையுமே வந்து கட் பண்ணி குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் சேர்த்துருங்க. இது ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டு அதை வந்து நுணுக்கி எடுத்துக்கணும். அடுத்து அதே கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து கூடுதலாகவே கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம், ரொம்பவே நல்லதுங்க. இந்த கிரேவியை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, அதான் நல்லது. அது கூடவே சின்ன வெங்காயம், கருவேப்பிலை அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. வாசம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டோட வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட ஒரு அரை தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தி சேர்க்க வேணாம், நமக்கு அது ரொம்ப புளிப்பு எடுத்துரும். அதனால் அரை தக்காளி பழம் போதும். இந்த தக்காளி பழமும் நல்லா மசிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இப்போது நம்ம அந்த எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அந்த செவரொட்டி, அதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கோங்க. அந்த செவரொட்டியும் அந்த ஈரலையும் சேர்த்து விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் நான் அதை சாப்பிட்டதே கிடையாது, அந்த செவரொட்டின்றத. அக்கா வந்து இதை வாங்கி கொடுத்துட்டு இதை செஞ்சு சாப்பிட்டு பாருமா, ரொம்பவே அருமையாக இருக்கும்னு சொன்னாங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்தா உண்மையிலே வேறு லெவலாக இருந்ததுங்க. இந்த செவரொட்டி அந்த ஈரலும் கலர் மாறுற அளவுக்கு அதை வந்து நல்லா வதக்கி விட்டுட்டு அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து சேர்த்துருக்கேங்க. அது வந்து நான் காரம் வந்து கம்மியாக தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். அதனால் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மல்லித்தூளையும் சேர்த்து விட்டுட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்பு தூள் சேர்த்துக்கோங்க. வாசம் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பொடிங்களோட வாசம்லாம் போகிற அளவுக்கு மிதமான சூட்டிலே வச்சு வதக்கி விட்டுருங்க. இப்போ நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ வதங்கி வந்ததில் கொஞ்சமாக அதுக்கு தேவையான உப்பையும் இதிலே வந்து சேர்த்து விட்டுருங்க. சேர்த்து விட்டுட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாங்க. இந்த லிவர் வந்து வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கடாயிலே இது வந்து சூப்பராக வந்து வெந்து வந்துருங்க. ஒரு சில பேர் வந்து நம்ம குக்கரில் செய்வோம், ஆனால் குக்கரில் எக்காரணத்து கொண்டு செஞ்சிடாதீங்க, அது வந்து ரொம்பவே குழஞ்சி போயிடும். இப்போ உப்பு சேர்த்தாச்சு, இதுக்கு தேவையான தண்ணியும் ஊற்றியாச்சு. இது வந்து கிரேவி டைப்பில் தாங்க இருக்கும். வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. தண்ணி சேர்த்து விட்டுட்டு இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சதுக்கப்புறம் மிதமான சூட்டில் இது நமக்கு வெந்துட்டுருக்கோம் இல்லையா, ரொம்ப வந்து அந்த கிரேவி வந்து ரொம்ப வத்திராமல் பார்த்துக்கோங்க. குறைஞ்சது அந்த மிதமான சூட்லேயே இந்த ஒரு 10 நிமிஷம் வேக விட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த தண்ணி வற்றி ஓரளவுக்கு கெட்டியாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சு அந்த மிளகும் ஜீரகத்தையும் இடித்து அதில் போட்டுருங்க. அது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை தூவி விட்டுருங்க. ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிளகும் ஜீரகமும் அதில் சேர்த்ததுக்கப்புறம் கிரேவி இன்னும் நமக்கு டக்குன்னு அது வந்து ரொம்ப கெட்டியாகி வந்துட்டுருக்கோங்க. அந்த ஸ்டேஜில் வந்து கைவிடாமல் கொஞ்சம் நேரம் கிளறிட்டுருங்க. இப்போது சூப்பரான மட்டனோட அந்த செவரொட்டி, அந்த மதுரொட்டி கிரேவி நமக்கு வந்து கிடச்சிருச்சு. கண்டிப்பாக ஒன்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. அதனால தாங்க இந்த வீடியோவை நான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பாக ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த சமையலுடன் சந்திக்கலாம். நன்றி.